எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல மொத நாள் ஒய்ஃபை விட்டுட்டு தனியா ட்ரிப் போறேங்க. அண்ட் இதுக்கு காரணம் யூடியூப் தாங்க. கூகுள் பெங்களூர் ஆஃபீஸ்க்கு நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே ஃபேமிலியோட வெளியே போகி இப்பதான் நான் பார்க்குறேன் எனக்குன்னு வீட்ல ஒரு சின்ன பேக் இல்ல. காலைல 6 மணி ஃப்ளைட் மிட்நைட் 12 மணிக்கு இன்ஸ்டன்ட் டெலிவரி ஆப்ல ஒய்ஃப் எனக்கு இந்த பேக் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. பேக் நல்லா இல்லைனா டக்குன்னு ரிட்டர்ன் போட்டு வேற ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பேக் நல்லா இருந்துச்சு அண்ட் ஒய்ஃப் எனக்கு எல்லாத்தையும் பக்காவா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ முறையா அவங்க இல்லாம நான் வெளியே போறது ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் ஏர்போர்ட்டுக்கு கார் தாங்க எடுத்துட்டு போறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏர்போர்ட்ல கார் பார்க் பண்ணா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் அந்த டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் கூகுள் தான் ஸ்பான்சர் பண்ணுச்சு. ஏர்போர்ட்லேயே கார் பார்க் பண்ணிட்டு பெங்களூர் வந்து இறங்கியாச்சு. ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணுறதுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணிட்டு லீலா பேலஸ்ல சூட் ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒய்ஃப் இல்லாமல் இந்த ரூமை பார்க்கறதுக்கே வெறிச்சோடி இருந்துச்சு. ஏன் ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய ரூம் எதுக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் கூகுளோட பாலிசி அந்த மாதிரி அஃபிஷியல் மீட்டுங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரூம் தான் புக் பண்ணுவாங்க. அண்ட் என் ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கனால தான் அவங்கள கூட்டிட்டு வர முடியல. வீட்டில் அவங்க அம்மா அவங்கள பார்த்துக்கிறாங்க. இல்லைனா நான் ஒய்ஃப் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனியாக அனுபவிக்கிறத விட ஃபேமிலியோட சேர்ந்து அனுபவிக்கும் போது தாங்க அவ்வளோ சந்தோஷம்.